ரீசெண்டா நிறைய பேர் எதிர்பார்த்த கம்பேரிசன்ல ரியல்மியோட P3யும் விவோவோட T4xம் இருக்கு. இந்த ரெண்டு போன்ல எந்த போன் பெட்டரா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள 100க்கு 3 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மத்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் கண்டிப்பா வர்த்தா இருக்குங்க. இதோட பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது ரெண்டுலயுமே எல்லா விதமான கண்டென்ட்டும் கிடைச்சிரும். இதுல உங்களுக்கு போன் ரெண்டுலயுமே கிடைச்சிரும். அடுத்தது ஒரு பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவல் பின் எல்லாம் கொடுத்திருக்காங்க. டைப் சி டு டைப் ஏ கேபிளும் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. ரெண்டு போனுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ்னா Realme P3ல ஒரு ப்ராப்பரான குவாலிட்டி கேஸ் கொடுத்திருக்காங்க T4x கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் Realme P3ல கிடைக்கும். Vivo T4xல 44 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கிடைக்கும். ஸோ இங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது Realme P3 தான் வின்னர். இப்போ பாக்ஸ்ல இருந்து டிஸ்பிளே சைடு வரும்போது Realmeல உங்களுக்கு 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. இதே உங்களுக்கு T4xல LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு ஃபுல் HD பேனல் தான். இங்க ஓவரால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Realmeல பெட்டரா இருக்கு. இந்த ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும். ரெண்டுலயுமே ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. ஆனா இதோட பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது உங்களுக்கு Realmeல இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுலயுமே பெட்டரான பிரைட்னஸ் கிடைக்குது. இங்க பிராண்ட் கிளைம் பண்றதுன்னு பார்த்தோம்னா இங்க 2000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் Realmeல கிளைம் பண்றாங்க. இதே உங்களுக்கு Vivo T4xல 1050 நிட்ஸ் வரலியமான ஹை பிரைட்னஸ் மோட் வந்து கிளைம் பண்றாங்க. Realmeல HPM என்னன்னு தெரியல. ஆனா இங்க இதுதான் பெட்டரா இருக்கு. சரி, இதை தவிர்த்து பார்த்தோம்னா ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு 4K HDR 60 FPS வரலியமான சப்போர்ட் வந்து யூடியூப்ல இருக்கு. ரெண்டோட குவாலிட்டியும் நல்லா இருந்தாலும் Realmeல இன்னும் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். சோ இங்க ஓவராலா டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது Realme தான் பெட்டரா இருக்கு. ஆனா பேட்டரின்னு வரும்போது உங்களுக்கு Vivo வந்து நல்லாவே மாஸ் பண்ணிருக்காங்க. இங்க பேட்டரி சைஸ்ன்னு பார்க்கும்போது Vivoல 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. Realmeல 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் சார்ஜிங் டைம்னு வரும்போது Realmeல 1 hour 24 minutesல இருந்து 1 hour 28 minutes குள்ள ஃபுல் சார்ஜ் பண்ணிடுது. இதே Vivo T4xல 1 hour 33 minutes வரலியமான டைம் எடுத்துக்குது. இங்க பேட்டரி சைஸை வச்சு பார்க்கும்போது சார்ஜிங் டைம் Vivo T4xல தான் பெட்டரா இருக்கு. இது மட்டும் கிடையாது, இங்க ஓவராலா ஸ்கிரீன் ஆன் டைம்னு வரும்போதும் உங்களுக்கு Vivo T4x ரொம்பவே பயங்கரமா அடிச்சு தம்சம் பண்ணிருக்கு Realmeய. இங்க ஓவரால் ஸ்கிரீன் ஆன் டைம்னு பார்க்கும்போது Vivo T4xல உங்களுக்கு 10 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கும். இந்த Realmeல உங்களுக்கு 8 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கும். சோ இங்க பேட்டரியில Vivo தான். அடுத்து இங்க இருந்து இதோட டிசைன் சைட் போகும்போது உங்களுக்கு Realme வந்து ரொம்பவே மாஸ் பண்ணிருக்காங்க. டிசைன் மட்டும் இல்ல, பில்ட் குவாலிட்டியுமே தரமா கொடுத்திருக்காங்க. இங்க மொத்தமா 3 கலர் ஆப்ஷன் இருக்கு. இது இந்த சில்வர் கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதே இந்த பக்கம் Vivo T4xல 2 கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம கையில இருக்கிற இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்கு. அது இல்லாம பர்பிள் கலர் ஆப்ஷனும் இருக்கு. இங்க கலர்ஸ் மட்டும் கிடையாது, Vivoல யூனிக்னஸ்னு பார்த்தோம்னா இங்க ஒரு லைட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு IR பிளாஸ்டரும் கிடைச்சிரும். Realmeல அது கிடையாது. ஆனா Realme மாஸ் பண்ணிருக்க ஏரியா IP69 ரேட்டிங் இந்த பிரைசிங் குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுல வெயிட் மேனேஜ்மென்ட்டும் சிறப்பா கொடுத்திருக்காங்க. இதே Vivo T4xல உங்களுக்கு IP64 கான ரேட்டிங் தான் கிடைக்கும். அதனால தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டு விளையாட முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க வெயிட் மேனேஜ்மென்ட் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஏன்னா பேட்டரி சைஸோட காரணத்தினால வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ இங்க ஓவராலா டிசைன் அண்ட் பில்ட்னு பார்க்கும்போது Realme தான் வின் ஆகுது. சரி, இப்போ டிசைன்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் சைடு போவோம். இங்க யார் வின் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். இங்க உங்களுக்கு Vivo T4xல Dimensity-யோட 7300 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. Realmeல ஸ்னாப்டிராகனோட 6 Gen 400 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஓவரால் பெஞ்ச்மார்க்ல பார்க்கும்போது ஆன்டிடியூட்ல அசால்ட்டாவே விவோட T4x அந்த Realme P3 பீட் பண்ணிடுது. ஆனா தெர்மல் த்ராட்லிங்னு வரும்போதும் சரி, 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லயும் உங்களுக்கு Vivo T4x ஸ்லைட்லி Realmeயோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. சரி, இங்க இருந்து இதோட கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது இங்கேயும் உங்களுக்கு Realme மாஸ் பண்ணிருக்காங்க. Vivo T4xல 60 FPS கான கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் BGMIல கிடைக்கும். CODல உங்களுக்கு 90 FPS வரலியமான சப்போர்ட் இருக்கு. இதே Realme சைட் போனோம்னா BGMI ஆனாலும் சரி, உங்களுக்கு COD ஆனாலும் சரி, ரெண்டுலயுமே 90 FPS கான சப்போர்ட் இருக்கு. இதுல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு போன்லயும் சிறப்பா இருந்தாலும் ஹீட்டிங் மேனேஜ்மென்ட் Realmeல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இங்க உங்களுக்கு 41ல இருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரலையும் Vivo போகுது. Realme வந்து அப் டு 42 போனா பெரிய விஷயமா இருக்கு. இங்க வேப்பர் சேம்பர் கூலிங்கும் Realmeல கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கிறதுனால ஹீட்டிங் மேனேஜ்மென்ட் Realmeல பெட்டரா இருக்கு. அப்புறம் இந்த ரெண்டு போன்லயும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை தவிர்த்துட்டு நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பார்த்தோம்னா ரெண்டு போன்லயும் ரொம்பவே சிறப்பாவே ஹேண்டில் பண்ணுது. இங்க ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு வரும்போது உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட் Vivo T4xல கிடைச்சிரும். இதனால Realmeயோட பெட்டரான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஆப் ஓபனிங் ஸ்பீடும் சரி, ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போதும் சரி, Realmeயோட Vivo வந்து இன்னும் பெட்டராவே இருக்கும் இந்த ஏரியால. சரி, இங்க இருந்து கேமரா சைட் போகும்போது உங்களுக்கு ரெண்டு போன்லயுமே 50 மெகா பிக்சலுக்கான மெயின் சென்சார் கொடுத்திருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க ஓவரால் போட்டோ அவுட்புட்னு பார்க்கும்போது நார்மலான சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஹியூமன் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ப்ராப்பரான லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கும் போதும் சரி, எல்லா சிச்சுவேஷன்லயுமே உங்களுக்கு
Realme வந்து Vivo கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இங்க ஃப்ரண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ்னு பாக்கும்போது Vivoல 8 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. Realmeல உங்களுக்கு 16 MB கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவராலா ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நார்மல் போர்ட்ரேட் இமேஜஸ் எதுல பார்த்தாலும் Realmeல பெட்டரா இருக்கு. Vivo வந்து நல்லாவே இந்த ஏரியால சொதப்பி வச்சிருக்காங்க. இங்க வீடியோ குவாலிட்டின்னு பாக்கும்போது ரெண்டு போன்லயுமே 4K 30 FPS சொல்லிமான சப்போர்ட் வந்து பேக்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 1080p 30 FPS சொல்லிமான ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு போன்லயும் ரெக்கார்ட் பண்ற வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாலாம் இல்ல. ஆனா Realmeல உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட்டும் அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபி கொடுத்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ கேமரால இருந்து ஸ்பீக்கர் சைடு போகும்போது ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயுமே சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இங்க உங்களுக்கு Vivo T4xல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு Realme P3ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஆனா காலிங்னு வரும்போது Realme P3ல உங்களுக்கு அடிஷனலா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடைக்குது. அது இல்லாம 9 5G பேண்ட் இதுல கொடுத்திருக்காங்க. ஆண்டனா அரே வந்து இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இதே இந்த சைடு உங்களுக்கு Vivo T4xல 8 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் டாப்ல எதுவுமே கொடுக்கல. இங்க ஓவராலா காலிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு போன்லயுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் Realme P3 வின்னர் ஆக்குது. இப்போ இங்க இருந்து அதர் நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு Vivo T4xல Wi-Fi 6 ஓட சேர்த்து Bluetoothல 5.4 கான வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. இதே Realme P3ல Wi-Fi 6 கொடுத்திருந்தாலும் Bluetoothல 5.2 வெர்ஷனுக்கான சப்போர்ட் தான் இருக்கு. மத்தபடி இங்க சிம் கார்டு ஆப்ஷன் பார்க்கும்போது Realme P3ல ரெண்டு சிம் அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கான ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டும் Vivo T4xல ரெண்டு சிம் கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் Vivo T4xல கிடையாது. அது ஒரு டிராபேக்கா ஃபீல் பண்றேன். சரி, இப்போ இங்க இருந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கிடைச்சிரும். ரெண்டுலயுமே உங்களுக்கு 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் கிடைச்சிரும். ஆனா இங்க ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது Realme OS 6 வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கு. இந்த Fun Touch OS 15 கம்பேர் பண்ணும்போது ஓவராலா இந்த ஹோம் ஸ்கிரீன் அனிமேஷனும் சரி, இல்ல பவர் பட்டன்ல இருந்து ஹோம் ஸ்கிரீனுக்கு என்டர் ஆகும் போதும் சரி, இல்ல குயிக் செட்டிங்ல டாப்ல இருந்து நோட்டிபிகேஷன் பாரை இழுத்து யூஸ் பண்ணும் போதும் சரி, செட்டிங்ஸ்ல இருக்கிற ஐகானும் சரி, எல்லாமே உங்களுக்கு Realme P3ல பெட்டரா இருக்கு. இந்த Vivo T4x கம்பேர் பண்ணும்போது Vivo T4xல இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையான்னு கேட்டா Fun Touch OS 14 கம்பேர் பண்ணும்போது இதுல பெட்டராவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிற இந்த மாதிரியான காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஐகான் ஸ்டைல்ஸ், நோட்டிபிகேஷன் பேனல், வால்பேப்பர் இந்த மாதிரி ஏரியால இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. மற்றபடி ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஈஸியா அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டும் அப்பப்போ ரெண்டு ஃபோன்லையும் வந்து போகும். அது ஒரு டிராபேக்காக ஃபீல் பண்ணுறேன். இங்கே ஓவராலாக இங்கே ப்ரைஸிங்னு வரும்போது Realme P3 கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதே இந்த பக்கம் Vivo T4x 14,000 ரூபாய்க்கு எந்த ஒரு கார்டு ஆஃபரும் இல்லாமல் இன்னைக்கு டேட்டுக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு பேங்க் ஆஃபர் எதுவும் கொடுக்கல அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம் தான். ஆனால் ரெண்டு ஃபோனுமே இதோட ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது தனித்தனியாக பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆனாலும் இந்த கம்பேரிசனில் இந்த Realme P3 வந்து கிளியரா நிறைய ஏரியால அடிச்சு துவம்சம் பண்ணிடுது. முக்கியமா இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், டிசைன் அண்ட் பில்டு, ஓவரால் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சிம் கார்டு ஆப்ஷன், பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஏரியால உங்களுக்கு Realme P3 பெட்டரா இருக்கு. இங்க உங்களுக்கு Vivo T4xல பெட்டரான ஸ்டோரேஜ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதோட பிரைசிங் வந்து Realme P3 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்ததா எந்த போனோட ஒரு கம்பேரிசன் வேணும்ன்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.